அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கும் மனிதர்களுக்கும் உண்டான தொடர்பு எப்படி இருக்கிறதோ அதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கையாக பிம்பமாகும். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய விஷயத்துல தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நினைக்கிறான், தன்னுடைய வாழ்க்கையினுடைய கட்டமைப்புகளை அல்லாஹுடைய உதவியோடு அவன் அமைச்சு கொடுக்கிறானா, இல்லை தன்னுடைய சுய நினைவாக தன்னுடைய சுய முயற்சியினால தன்னுடைய எண்ண ஓட்டத்தினால அமைக்கிறானா என்பதுதான் இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட பரிச்சை. இனிமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்ன வார்த்தை, ஹதீஸே குதுஸியுடைய வார்த்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறாங்க. ஆனா ஐந்த வன்னி அபதீபி, என் அடியான் எப்படி என்ன நினைக்கிறானோ நான் அப்படிதான் இருக்கிறேன். அல்லாஹ் நாம எப்படி நினைக்கிறோமோ அதே போன்றுதான் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில அமைத்திருப்பான். எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பாராம, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலும் சரி உலக மனிதர்களுக்கும் சரி எல்லா விதமான முன்மாதிரி இல்லாமல் அல்லாஹ் உதவி செய்ய முடியும். ஒரு முன்மாதிரி இருக்குது, அதை வச்சு அல்லாஹ் உதவி செய்யக்கூடியவன் அல்ல. வானம் போன்று ஒன்று இருந்துச்சு, அதுக்கு பின்னாடிதான் அல்லாஹ் வானம் படைச்சான் இல்லை. பூமி மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதற்கு பின்பாக தான் பூமி படைச்சான் இல்லை. முன்மாதிரி இல்லாமல் படைக்கக்கூடியவன் அவன், எல்லா வல்லமையும் படைச்சவன் அவன். அப்ப அடியானுக்கும் அல்லாஹுக்கும் என்ன எப்படிப்பட்ட ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும் மார்க்கம் சொல்லுதுன்னு சொன்னா, அல்லாஹ் எப்படிப்பட்டவன், என்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு முன்மாதிரியும் இல்லாமல் எனக்கு உதவி செய்யக்கூடியவன், எல்லா விதமான சாத்தியம் இல்லாத அடிப்படையிலும் எனக்கு உதவி செய்யக்கூடியவன். இதை நாம நம்பணும். எனக்கு இந்தந்த பொருட்கள் இருந்தா தான் எனக்கு கடன் நீங்கும், எனக்கு அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு வியாபாரத்தை கொடுத்தா தான் என்னுடைய வாழ்க்கை சீராக அமையும், இது போன்ற செல்வங்களை கொடுத்தா தான் என்னுடைய வறுமை நீங்கும், இதெல்லாம் அல்லாஹ் தந்தாதானே செய்ய முடியும். இது இப்படி நினைக்கிறது என்பது ஈமானுடைய பரிபூர்ணத்துவம் கிடையாது. அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். எப்படி உதவி செய்வான்னா, எந்த ஒரு சாத்தியம் இல்லாம எந்த ஒரு காரணிகளையும் கொண்டு இல்லாம அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். அதன் மேல நம்பிக்கை, இதுதான் ஈமான், பூரணமான ஈமான். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல போடுறதுக்காண்டி தயாராயிருச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, முழு உலகமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த வேதனையை விட்டும் பாதுகாப்பதற்கு தன்னால முயற்சி செய்யணும், தன்னால ஏதாவது உண்டான முயற்சி செய்யணும், தான் ஏதாவது அவர்களுக்கு உதவணும் என்பதாக எல்லா பறவை பட்சிகளும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உதவுவதற்காக முற்பட்டது. நபி அந்த யாருடைய உதவியும் ஏற்படுத்தல, யாருடைய உதவியும் எதிர்பார்க்கல. இன்னும் ஒருபடி மேல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மன்னன் மட்டும் தீங்கு இழைக்கணும்னு நினைக்கல, மாறாக படைப்புகள்ல இருந்தும் ஒரு சின்ன பச்சி பல்லி சொல்லுவோம்ல, பல்லி, அந்த பல்லியும் கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெருப்பை ஊதுவதற்கு அது முயற்சி செஞ்சது. நெருப்பு கூடணும், இன்னும் கூடணும் நெருப்பு என்பதற்காக அதுவும் தன்னால உண்டான முயற்சியை செஞ்சுச்சு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பல்லிய ஒரே அடியில அடிச்சா 100 நன்மை. பல்லிய ஒரே அடியில அடிச்சா 100 நன்மை. எதற்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நெருப்பை ஊதுவதற்கு அதற்கு முயற்சி செய்தது. அதனால அல்லாஹ் இந்த உலகத்திலே தண்டனையை கொடுக்கணும் என்பதற்காக நபி அவர்கள் மூலமாக ஒரே அடி அடிச்சா 100 நன்மை. அப்ப எல்லா பொருட்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக திரும்புது. மக்களும் திரும்புறாங்க, மன்னனும் திரும்புறான், மலக்குமார்கள் வர்றாங்க, ஏதாவது உதவி செய்யணுமா. அப்ப சொன்ன வார்த்தை, முழு உலகம் எனக்கு எதிராக திரண்டாலும் சரி, முழு உலகம் எனக்கு சாதகமாக எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதாக வந்தாலும் சரி, எனக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும், ஹஸ்பி அல்லாஹ். எனக்கு ஒரே ஒரு வார்த்தை போதும், ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமான. ஹஸ்பி அல்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் எப்படிப்பட்ட உதவியை செஞ்சான் அப்படின்னு சொன்னா,
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்துல போட்டாச்சு. நெருப்பு குண்டம் போட்ட உடனே மொத்தமா நெருப்பு அணையல. மொத்தமா உதவி என்றது என்ன அப்படின்னா, நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில கொஞ்சம் மகளுக்கு கல்யாணம் பண்ணோம், கொஞ்சம் கடன் ஆயிருச்சு, அல்லது ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சோம், கடன் ஆயிடுச்சு, அல்லது ஏதாவது ஒரு விவசாயமோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சோம், கடன் ஆயிடுச்சு. அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு எப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம்னா, மொத்தமா ஒரு 10 லட்சம் வந்துடும். போற வரையில அப்படியே நீங்க ரொம்ப சிரமப்படுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், நாங்க ஒரு 5 லட்சம் நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு உதவி செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நாம நம்மளுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய உதவி தேடணும், அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கணும். எப்படி வரணும், எப்படி கொடுக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. எப்படி வரணும் என்பது, எப்படி கொடுக்கணும் என்பது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி உதவி செஞ்சானா, முழு நெருப்பையும் அல்லாஹ் அணைக்கல, மாறாக நெருப்புக்கு கட்டளையிட்டான், கூனு பர்தன் வ சலாமன், நீ குளிராக ஆயிரு. குளிராக ஆனாலும் வேதனை தான். குளிர்ல நடுக்கம், குளிர்னால முகம்லாம் வெடிப்பு வந்துருது, குளிர்னால காய்ச்சல் வருது, இப்படியும் வந்துடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய உதவி எப்படி இருந்துச்சு சொன்னா, அந்த உதவியும் பூரணமானதாக இருந்தது. கூனு பர்தன் வ சலாமன். அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்றான், நீ குளிராக ஆகும் மட்டும் இல்லாம குளிரை கொண்டு எந்த நிம்மதி கிடைக்குமோ அப்படிப்பட்ட நிம்மதியை, அப்படிப்பட்ட குளிராக நீ ஆயிரு, அப்படிப்பட்ட குளிராக நீ ஆயிரு என்பதாக அல்லாஹ் அந்த நெருப்புக்கு கட்டளையிட்டான். அவங்க இந்த உதவியை வாங்கியதனுடைய அடிப்படை என்னன்னு சொன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய வாழ்க்கையில ஏராளமான துன்பம், துயரம், எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். அந்த நேரத்துல முதல்ல எடுத்த உடனே மருத்துவர்கிட்டையோ, முதல்ல எடுத்த உடனே தேவையுள்ள அவங்க தனவந்தர்கிட்டையோ நாம் எந்த தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படின்ற நாடுறமோ அப்படிப்பட்ட நபர்களை தேடுவது நம்பிக்கை இல்லை, ஈமான் இல்லை. முதல்ல நம்மளுடைய வார்த்தையிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லாஹ்வை நம்பியதாக. இரண்டாவது நினைவுக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ருடைய யுத்தம் மறுநாள் காலையில யுத்தம் ஆரம்பிக்குது. முழு உலகம் நமக்கு எதிராக இருக்குது. நபி அவர்களுக்கு முழு உலகம் எதிராக இருக்குது. 313 பேர் தான் நம்மகிட்ட இருக்கிறோம். கட்ட வச்சிருக்கிறாங்க, வாள் கூட இல்லை. எதிரியை அழிப்பதற்காக வாள் கூட இல்லை, கட்ட இருக்கு, மரக்கட்ட வச்சிருக்கிறான், மரக்கட்ட. 5 ஒட்டகம் தான், 313 பேரும் அதுலதான் மாறி மாறி சவாரி செய்யும். உலக காரியங்கள், உலகத்தினுடைய வஸ்துக்கள் எதுவுமே இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த ஒரே ஒரு வார்த்தை, யா ஹய்யு யா கய்யூம், யா ஹய்யு யா கய்யூம், யா அல்லாஹ் நித்திய ஜீவனி, நித்திய ஜீவனி, உன்னுடைய உதவியை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன், உன்னுடைய உதவியை மட்டும்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஒரு வார்த்தையை இரவு முழுக்க சொன்னாங்க. காலையில அல்லாஹ் எப்படிப்பட்ட வெற்றியை கொடுத்தான்னு சொன்னா, போர் நடக்கிறதுக்கு முன்பாகவே, போர் நடப்பதற்கு முன்பாகவே சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. பெரும் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க உத்துபா மரணிச்சு கிடப்பான், இங்க ஷைபா செத்து கிடப்பான், இங்க இவன் மரணிச்சு கிடப்பான். போர் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் உதவி கொடுத்தாங்க. இன்னைக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, நம்மளுடைய முன்னெடுப்புகள், நம்மளுடைய முயற்சிகள், அந்த முயற்சிகளுக்கு முன்பாக நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய வார்த்தை அல்லாஹ்வுடைய உதவியை தேர்ந்தெடுக்கும். நமக்கு நம்மளுடைய குழந்தைக்கு திருமணம் வருதா, நீங்க முதல்ல அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க. உங்களுடைய வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்களா, முதல்ல அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க. உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்குதா, அல்லாஹ் இடத்துல உதவி தேடுங்க. அதற்கு பின்பாக காரண காரியத்தை கையில் எடுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதில் வெற்றி தரக்கூடியவனாக இருக்கிறான். வல்லோன் அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையில இறை நம்பிக்கையோடு வெளிப்படக்கூடிய வார்த்தைகளை அமைந்த வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.